வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2025 நடந்ததில் 4/3/2025 நடந்த இந்த 2வது ஷிஃப்ட்டுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அவங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. அஞ்சலியும் குஷ்புவும் சேர்ந்து அதே வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ அஞ்சலி, குஷ்பு அப்புறம் சுஸ்மிதா 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 9 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா அஞ்சலியும் சுஸ்மிதாவும் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ அஞ்சலி எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 18 நாளில் வேலை முடிக்கிறாங்க. அஞ்சலியும் குஷ்புவும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்க? 14 நாளில் வேலை முடிக்கிறாங்க. ஸோ 3 பேர், அஞ்சலி, குஷ்பு அப்புறம் சுஸ்மிதா, இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 9 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இவங்களோட எல்சிஎம் என்ன வரும்? நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லி வரும். எல்சின்றது டோட்டல் ஒர்க்குன்ற மதிப்புக்கு சமமாக இருக்கும். இந்த 3 எண்களுடைய எல்சிஎம் என்ன வரும்? 126ன்னு சொல்லி வரும். அடுத்ததான் இப்போ அஞ்சலி மட்டும் ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 7 வேலை பார்ப்பாங்க. ஸோ 126 18 பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது அஞ்சலியும் குஷ்புவும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 9 நாளில் பார்ப்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? அஞ்சலியும் சுஸ்மிதாவும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அஞ்சலி மட்டும் ஒரு நாளைக்கு 7 வேலை பார்ப்பாங்க. இங்கே அஞ்சலியும் குஷ்புவும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 9 நாளில் அஞ்சலியும் குஷ்புவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 9 வேலை பார்ப்பாங்க. அப்போ குஷ்பு மட்டும் எத்தனை வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 9ல் 7 போச்சு, அஞ்சலியுடைய வேலை பங்கு போச்சு அப்படின்னா குஷ்பு மட்டுமே 2 வேலையை பார்ப்பாங்க. சரிங்களா? இது குஷ்பு ஒன்லி 2 வேலையை பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ அஞ்சலி, குஷ்பு, சுஸ்மிதா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 14 வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க கணக்கில்? அஞ்சலியும் சுஸ்மிதாவும் மட்டும் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க கேட்குறாங்க. இப்போ குஷ்புவோட மதிப்பு என்ன? 2. ஸோ இதை 2 கழிச்சிட்டோம். இது அந்த 14லேருந்து 3 பேருடைய பங்குலேருந்து குஷ்புவோட மதிப்பு மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அஞ்சலியும் சுஸ்மிதாவோட மதிப்பு தெரிஞ்சிடும். ஸோ அதோட மதிப்பு 12. சரிங்களா? 12ன்றது யாருடைய மதிப்பு? அஞ்சலியும் சுஸ்மிதாவோட மதிப்பு, ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? அவங்க மட்டும் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு யார்? அஞ்சலி ப்ளஸ் சுஸ்மிதா ஈக்குவல் டு என்ன வரும்? டோட்டல் ஒர்க் 126 அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி 12. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 26 எடுத்தீங்கன்னா 21/2ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சுருக்க சொல்லி கேட்குறாங்கப்பா. ஸோ 16 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4ன்னு சொல்லி வரும். ஸோ 5 4 கொடுத்தீங்க 9. ஸோ 9 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 3ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ 97 3 100. சரிங்களா? இந்த 100 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 10ன்னு சொல்லி வரும். ஸோ 39 10 49. இந்த 49 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 7ன்னு சொல்லி வரும். ஸோ 2 கூட்டல் 7 அதோட மதிப்பு என்ன? 9. ஸோ ரூட் 9 மதிப்பு ரூட் 9 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 3ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததா 3வது கொஸ்டின், 2% ஆஃப் 11% ஆஃப் அ நம்பர் இஸ் வாட் % ஆஃப் தட் நம்பர்? ஒரு எண் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 2% ஆஃப் என்ன? பெருக்கல் தானே. 2% ஆஃப் 11% ஆஃப் அ நம்பர் x ஈக்குவல் டு வாட் % ஆஃப் தட் நம்பர்? ஸோ வாட் பர்சன்டேஜ்ன்றதை வகுத்த கண்டன்னு சொல்லி போட்டுக்கலாம் அந்த நம்பர். ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் அடியாயிரும், ஒரு 100க்கு 100 அடியாயிரும். ஸோ இப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? ஏவோட மதிப்பு 22/100 ஈக்குவல் டு 0.22% ஆன்சர். அடுத்து முதல் 121 எண்கள் ஒற்றைப்படை எண்களுடைய சராசரி என்ன கேட்குறாங்க? ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் ஆட் நம்பருடைய ஆவரேஜ் என்ன வரும்? அதே எண்ணு தான் வரும். சரிங்களா? ஈக்குவல் டு என். அப்படின்னா ஆன்சர் என்ன? நமக்கு 124 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், if the side of a length of a square increases from 5 cm to 7 cm, find the percentage increase in its area. ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரத்தினுடைய சுற்றளவு 5 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் மாறுது அப்படின்னா அதோட பரப்பளவில் எவ்வளோ சதவீதம் மாற்றம் ஏற்படுது கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் 5ன்னு சொல்லி இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? 7ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ ஏவோட மதிப்பு 5ன்னு சொல்லி இருந்தது, இப்போ 7ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ ஸ்கொயரோட பரப்பளவு என்ன மதிப்பு? ஏ ஸ்கொயரா? அப்போ ஏ ஸ்கொயரோட மதிப்பு இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும்? 5 ஸ்கொயர்னு இருந்தது, இப்போ 7 ஸ்கொயர் மாறிடுச்சு. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25ன்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்த ஏரியா இப்போ 43ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ எவ்வளோ கூடியிருக்கு? 14 கூடியிருக்கு. 24 கூடியிருக்கு. எதுலேருந்து கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன வரும்?
எவ்வளோ கூடி இருக்குது? 24 கூடி இருக்குது. எதுலேருந்து கூடி இருக்குது? 25லேருந்து கூடி இருக்குது. இன்ட்டு 100 ஈக்குவல் டு 96% தான் ஆன்சர். Find the surface area of a sphere whose diameter is equal to 30 cm. 30 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 4/r². எல்லாத்துலேயும் பை இருக்கா? ஸோ பையோட மதிப்பு எதுவுமே போட வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 4 × பை × ஆரத்தோட டயமீட்டரோட மதிப்பு 30 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரத்தோட மதிப்பு என்ன? 15 சென்டிமீட்டர் இருக்குமா? ஸோ 15 × 15 ஸ்கொயர்னு நம்ம விரிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட மதிப்பு என்ன வரும்? 225 4 போகுது. 15 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 225. ஸோ 225 4 பெருக்கிங்கன்னா 4 200 800, 4 25 100. ஸோ 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் ஆன்சர். 2 பேங்க் இருக்குது, ஏ அப்புறம் பின்னு சொல்லி 2 பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வந்து 3% அப்புறம் 6% சொல்லி வட்டி விதத்தில் தனித்தனியாக வந்து வட்டி கொடுக்குறாங்க. சிவம்ன்றவர் அந்த பேங்க்ல வந்து 4,60,000 வந்து தனித்தனியாக வந்து அந்த பேங்க்ல வந்து வட்டிக்கு வாங்குறாரு. சரிங்களா? இப்போ 3 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்குறாரு அதே பேங்க்கு அப்படின்னா அவர் 2 பேங்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வட்டியினுடைய வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் 2 பேங்க்குக்கும் வந்து கொடுத்த வட்டியினுடைய வித்தியாசம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க, பிரின்சிபல் வந்து சேமாக இருக்குது. 2 பேங்க்லையும் கொடுக்குற பிரின்சிபல் சரிங்களா, அசலோட மதிப்பு சேம், டயத்தோட மதிப்பு காலத்துடைய மதிப்பு சேம். எது டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மட்டும் நம்ம வந்து நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அப்படின்னா 6% 3.5% என்ன வித்தியாசம்? 2.5% தான் வித்தியாசம். அப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI = PRT/100. ஸோ 2 பேங்க்கு இடையில கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய தனி வட்டியினுடைய வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளவு? 4,60,000. 4,60,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2.5%. இதே வந்து எப்படி எழுதலாம்? 5/2% சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போது 5/2 இன்ட்டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் எவ்வளவு? 3 வகுத்தல் 100. ஸோ இன்ட்டு 100. ஸோ அடி எடுத்திங்கன்னா 2 சைடு அடியாரம். அடுத்து சாரிங்க, 2வது அடி எடுத்திங்கன்னா 23. ஸோ 23 5 எவ்வளோ வரும்? 100 115. ஸோ 115 × 3 ஈக்குவல் டு 23 5 100 115 தானே. ஒரு மாதிரி பண்ண 4 5 2.5. ஒரே நிமிஷங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்? கரெக்டு தான். ஸோ இதில் மதிப்பு 00 வரும் இல்லையா? இன்ட்டு 3. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 100 300 15 45. ஸோ 34500 அந்த 2 பேங்க் இடையுள்ள வட்டி திருப்பி செலுத்தப்பட்ட வட்டியினுடைய வித்தியாசம். The difference between simple interest and compound interest compounded annually on a certain sum of money for 2 years 5% per annum is 1600. Find the sum. ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் வந்து தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டியும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. 5% வட்டி விகிதத்தில் வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 2 வருஷம் கழிச்சு அந்த தனி வட்டியோட மதிப்பு அப்புறம் கூட்டு வட்டியோட மதிப்பு உள்ள வித்தியாசம் வந்து 1600 அப்படின்னா அந்த அசலோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 2 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா, அது ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PR²/100². சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1600. ஸோ 1600 ஈக்குவல் டு பிரின்சிபலோட மதிப்பு அதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு என்ன? 5%. ஸோ 5 × 5 5 ஸ்கொயர் வகுத்தல் 100 × 100. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 5 5 25 25 அடித்தா 4. ஸோ பிரின்சிபலோட மதிப்பு என்ன வரும்? 1600 இன்ட்டு 1600 இன்ட்டு 4 × 100 400. சரிங்களா? அப்போ பெருக்கிங்கன்னா 16 × 4 64 0000. ஸோ பிரின்சிபலோட மதிப்பு 6,40,000 தான் ஆன்சர். ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். இன் வாட் ரேஷியோ sugar costing rupees 10 per kg is mixed with sugar costing rupees 61 per kg, so that by selling the mixture rupees 31 per kg there is a profit 26%. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, 2 விதமான தனித்தனியாக 2 டைப் ஆஃப் சுகர் இருக்குது. அதில் ஒரு டைப் சுகரை வந்து கிலோ வந்து 10 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க.
இன்னொரு டைப் சுகரை வந்து கிலோ 61 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 சுகரையும் சேர்த்து வந்து கலந்து விற்கும் பொழுது அதனுடைய விற்பனை விலை வந்து 31 ரூபா 50 பைசா அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 26% அப்படின்னா எவ்வளவு அந்த அந்த அளவு எவ்வளவு அமௌண்ட்ல வந்து அந்த பொருளை வந்து கலந்து விற்றுருப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கண்டிஷன்லையும் காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மூணாவது கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, கலவையோட மதிப்பு செல்லிங் பிரைஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம காஸ்ட் பிரைஸை மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக போடலாம். அதாவது காஸ்ட் பிரைஸ் காமன் மிக்சர் வந்து காஸ்ட் பிரைஸில் இருந்து அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், அளவு குவான்டிட்டி இஸ்ட் குவான்டிட்டின்னு சொல்லி நமக்கு வந்து அலிகேஷன் மெத்தடில் நம்மளால போட முடியும். நமக்கு ஆனால் என்ன ஆகும், கலவையினுடைய அந்த கலவையினுடைய காஸ்ட் பிரைஸ் தெரியணும். ஆனால் நமக்கு வந்து செல்லிங் பிரைஸாக இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மதிப்பு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 26% அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 126% இருக்குமா? ஸோ இதோட மதிப்பு எவ்வளவு, 31 ரூபா 50 பைசா. சரிங்களா? அப்படின்னா இது சுருக்குனீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும், 100% மதிப்பு என்ன வரும், 175/7 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? 126% வந்து 31.5 அப்படின்னா 100% மதிப்பு 175/7 சொல்லியிருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சுகருடைய காஸ்ட் பிரைஸ் அளவு 10, ரெண்டாவது சுகரோட காஸ்ட் பிரைஸ் அளவு 61, இப்போ கலவையோட காஸ்ட் பிரைஸ் அளவு 175/7. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து குவான்டிட்டின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஆனால் இங்கே பின்ன வடிவத்தில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா குவாலிட்டியும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 7ஆல் பெருக்க போகிறோம். சரிங்களா? எல்லா குவாலிட்டியும் 7ஆல் பெருக்கணும்னா இது முழு வடிவம் வந்துருமா? ஸோ முழு வடிவம் வந்துருமா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 70, 61 7 6 42 427 எஸ் 10 ரூபாய் தானே, 70 427. அடுத்ததா இதோட மதிப்பு 175 சொல்லி வந்துடும். அவ்வளோதாங்க. இது அப்படியே சுருக்குனீங்கன்னா பெரியலேருந்து சின்னதை கழிச்சிங்கன்னா என்ன வரும், 105. ஸோ 105 இதோட வந்து 427லேருந்து 175 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 252 சொல்லி வரும். சரிங்களா? அப்போ இது சுருக்குனீங்க மறுபடியும் வந்து 252யும் 405யும் சுருக்குனீங்க அப்படின்னா இது ரெண்டையும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 14 3 21 3 21 6 42. இதை 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15 சொல்லி வரும். ஸோ 36:15 தான் அந்த குவான்டிட்டியில் தான் வந்து இந்த 2 டைப் ஆஃப் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் ரொம்ப எளிமை. கொடுக்கப்பட்ட 3 அளவுகளுமே வந்து அதாவது ரெண்டு தனித்தனியான விகிதங்கள், 2 தனித்தனியாக டைப் சுகர் வந்து கொடுத்து அதோடைய கலவை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அலிகேஷன் மெத்தடில் போடலாம். ஆனால் அலிகேஷன் மெத்தடில் போடணும் அப்படின்னா எல்லாத்தோடைய மதிப்பு வந்து சேம் குவான்டிட்டியில் இருக்கணும். அதாவது சேம் குவான்டிட்டியில் சேம் வேல்யூவில் இருக்கணும். நமக்கான கணக்கில் வந்து நமக்கு வந்து 2 பொருளுடைய அடக்க விலை கொடுத்துருக்காங்க, 3வது பொருளுடைய விற்பனை விலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3வது பொருளுடைய அடக்க விலையை கண்டுபிடிச்சோம், அந்த கலவையோட அடக்க விலையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை புட் பண்ண உடனே நம்ம கடைசியில் கீழே கிடைக்கிற ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியாக வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததான் இந்த மந்த்லி இன்கம் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் நிர்மல் அண்ட் ராகேஷ் ஆர் 5:7. நிர்மல் ராகேஷ்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மாத வருமானம் வந்து 5:7 விகிதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து 2 பேருமே தனித்தனியாக வந்து 93,000 சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மந்த்லி செலவு வந்து 1:3 விகிதத்தில் இருக்குது. அப்படின்னா அவங்களுடைய மந்த்லி இன்கமோட மதிப்பு, நிர்மலோட இன்கமோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது அவங்களுடைய இன்கம் மதிப்பு நிர்மல் அப்புறம் ரமேஷ் 5:7 சொல்லியிருக்கு. சரிங்களா? அடுத்ததான் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரோட மதிப்பு என்ன இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் வேணா, ஆமாம் 1:3 சொல்லியிருக்கு. அவங்களுடைய சேவிங்ஸோட மதிப்பு என்ன இருக்கும், சேவிங்ஸோட மதிப்பு 93,000. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணி அதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுக்குள்ள குறுக்கு பெருக்கல் பண்ணி அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 - 7 = 8 ரேஷியோ வருதா? ஸோ இந்த 8 ரேஷியோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சரையும்
சேவிங்ஸையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் குறுக்கு பெருக்கல் பண்ணி அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும்? இங்கே ஒரு 93,000 இங்கே 3 93,000. சரி, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது வேற கலரில் எழுதலாம். வேற கலரில் எழுதுனா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஈக்குவல் என்ன வரும்? 2 × 93,000 சொல்லி வரும். சரிங்களா? அப்போது இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 ரேஷியோட மதிப்பு, சரி ரெண்டாவது அடி கொடுத்தீங்கன்னா 4 ரேஷியோன்னு சொல்லிடுமா? 4 ரேஷியோ. ஸோ 4 ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 93,000 வருமா? நமக்கு என்ன தேவை? 5 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? 5 ரேஷியோட மதிப்பு. அப்போ 5 ரேஷியோட மதிப்பு கடைசியில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 93,000 வகுத்தல் 4 × 5 சொல்லி வரும். அதோட மதிப்பு 1,16,250 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு டிஸ்டன்ஸ் 72 கிலோமீட்டர் வந்து அமித் டேக்ஸ் 5 hours மோர் தென் வினய். சரிங்களா? அமித் வந்து 72 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கடக்கிறதுக்கு வந்து அமித் வந்து வினயை விட 5 மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறான். சரிங்களா? அமித் வந்து தன்னுடைய ஸ்பீடை வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா அவன் வந்து 7 மணி நேரம் வினயை விட கம்மியாக வந்து எடுத்துக்கிறான். அப்படின்னா அமித்தோட ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது இந்த பக்கம் ஸ்பீடு, இங்கே ஸ்பீடு எடுத்துக்கலாம், இங்கே வந்து டைம் எடுத்துக்கலாம். கொஷின் படி அமித்துக்கும் வினய்க்கும் ஸ்பீடு எவ்வளவு? ஃபர்ஸ்ட் வந்து அமித் வினயோட ஸ்பீடு, இங்கே டைமில் வந்து அமித்தும் வினை நார்மலாக வந்து அமித் வந்து வினையோட 5 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறான். அப்போ வினை வந்து ஹவர்ஸில் வந்து அந்த டிஸ்டன்ஸை கடந்தா அப்படின்னா அமித் எவ்வளோ நேரத்தில் கடந்திருப்பான்? X+5 ஹவர்ஸில் கடந்திருப்பானா? அப்போ இப்போ அவங்களோட ஸ்பீடு என்ன இருக்குது? நார்மலாக ஒரு நிமிஷம். இது வந்து டயத்தோட மதிப்பு. டைம் வந்து வினை வந்து எக்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறானோ அதோட அமித் வந்து 5 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அமித் வந்து தன்னோட ஸ்பீடு வந்து டபுள் ஆகும். அப்போது அமித்தோட ஸ்பீடு டபுள் 2ன்னு இருந்துச்சுன்னா வினையோட ஸ்பீடு என்ன இருக்கும்? 1ன்னு சொல்லி மாறுமா? இப்போ மாறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ வுட் டேக் 7 hours லெஸ் தென் வினை. வினையோட எவ்வளோ நேரம் கம்மியாக எடுத்துக்கிறான்? 7 மணி நேரம் கம்மியாக எடுத்துக்கிறான். அப்போ வினை வந்து X hours எடுக்கிறான் அப்படின்னா அமித்தோட நியூ டைம் என்ன இருக்கும்? X-7 சொல்லி இருக்குமா? அப்போது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் 12 hours இருக்குமா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 12 hours இருக்குமா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 12 hours இருக்கும். சரிங்களா? இப்போது ஸ்பீடோட ரேஷியோ, ஸ்பீடுக்கும் டைமுக்கும் என்ன தொடர்பு? ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து டயத்தோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? இப்போ ஸ்பீடு வந்து 2:1 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டயத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்? 1:2ன்னு சொல்லியிருக்குமா? அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 1. இந்த 1ஓட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த 12 hours. 1ஓட மதிப்பு 12 hours அப்படின்னா அமித் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் வந்து 12 மணி நேரம் எடுத்துக்குவான். சரிங்களா? சாரி, ஒரே நிமிஷம். அப்படிங்க தலையெல்லாம் போட்டேன். அமித் டபுள்ஸ்க்கு ஸ்பீடு சாரி இது அமித் வினை வராது. இங்கே தப்பா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அமித்தோட ஸ்பீடு வந்து இங்கே ஸ்பீட் ஆஃப் அமித்
அமித்தோட ஸ்பீடு ஆரம்பத்தில் வந்து 1ன்னு சொல்லி இருந்தது, இப்போ 2ன்னு சொல்லி மாறிடுச்சா. அப்போது அவனோட டைம் வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 2ன்னு சொல்லி இருந்தது ஆரம்பத்தில். இதோட தலைகீழியாக இருக்கும், இதோட தலைகீழியாக இருக்குமா. அப்போது ஆரம்பத்தில் வந்து 2ன்னு இருந்தது, 1:2ன்னா டைமோட மதிப்பு 2:1 சொல்லி வரும். அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாச அளவு 1 ஹவர்ஸ். 1ஓட மதிப்பு தான் 12 ஹவர்ஸ். இந்த ரெண்டு டயத்துக்குள்ள வித்தியாசம் தானே 12 ஹவர்ஸ். அதோட ரேஷியோட வித்தியாச அளவு டயத்தோட ரேஷியோ உள்ள வித்தியாசம் 1ஓட மதிப்பு 12 ஹவர்ஸ். அப்படின்னா 2 ஆரம்பத்தில் அவன் கடந்த தூரத்தோட டயத்தோட மதிப்பு என்ன 2 = 24 ஹவர்ஸா. இப்போ அமித்தோடைய டயத்தோட மதிப்பு தெரியும், டிஸ்டன்ஸோட மதிப்பு தெரியும். அப்போ அமித்தோட ஸ்பீடு என்ன பார்த்தீங்கன்னா, அமித்தோட ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா. டிஸ்டன்ஸ் அளவு 72, டைம் அளவு 24 = 3 km/h தான் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல மாற்றிக்கிட்டேன், அமித் வினையை கம்பேர் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து கணக்கு படி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அமித் வந்து வினையை விட 5 மணி நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறான். அப்போது வினை வந்து x ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா, x ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா அமித் வந்து x+5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறான். இப்போ அமித் வந்து தன்னுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனா டபுள் ஆகுறான். சரிங்களா, டபுள் ஆகுறான். அப்போது அமித்தோட ஸ்பீடு வந்து 1ன்னு சொல்லி இருந்தது, இப்போ 2ன்னு சொல்லி மாறி இருக்குமா. அப்போது அவனோட டயத்தோட மதிப்பு என்னவா இருக்கும், ஆரம்பத்தில் இதோட டயத்துக்கும் ஸ்பீடுக்கும் தொடர்பு என்ன, 1 கூட்டு தலைகீழி. சரிங்களா, அப்போது 1:2 ஸ்பீடோட மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா டயத்தோட மதிப்பு என்ன இருக்கும், 2:1 சொல்லியிருக்கும். ரைட்டுங்களா. இப்போது கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க, அமித் வந்து தன்னோட ஸ்பீடு வந்து டபுள் ஆகும்பொழுது அவன் வந்து வினையோட 7 மணி நேரம் கம்மியாக ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டான். அப்போ வினை வந்து x ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறான்னா இப்போ நியூவாக வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணுவான் அமித், x-7. அப்போ இது ஆரம்பத்தில் இருந்த டயத்தோட மதிப்பு, இது இப்போ இருக்கக்கூடிய டயத்தோட மதிப்பு, இது ரெண்டுக்குள்ள வித்தியாச அளவு 12 ஹவர்ஸ். ஆரம்பத்தில் இருந்த டயத்தோட மதிப்பும் இப்போ உள்ள டயத்தோட மதிப்பும் உள்ள ரேஷியோட மதிப்பு வித்தியாச அளவு 1. ஸோ 1ஓட மதிப்பு 12 ஹவர்ஸ்க்கு சமமாக இருக்குமா. அப்போ 1ஓட மதிப்பு 12 ஹவர்ஸ் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து டைம் அமித்தோட டைம் எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பான். அமித்தோட ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும், அவனுடைய டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அமித்தோட ஸ்பீடு 3 km/h சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின். ஒரு பஸ் வந்து 99 கிலோமீட்டர் வந்து ஒரு ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா, 14 மணி நேரத்தில். அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ தூரம் அதிகமாகணும், சேம் டிஸ்டன்ஸ் வந்து 18 மணி நேரத்தில் கடக்கணும் அப்படின்னா அதோடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ வந்து என்னவா இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸோடைய ஸ்பீடோட மதிப்பு தெரியும், அதோட டயத்தோட மதிப்பு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைமா = என்ன வரும், 99 கிலோமீட்டரு, இது ஹவர் 14. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதே சேம் டிஸ்டன்ஸை 18 மணி நேரத்தில் கடக்கணும்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன, 99.14 அப்பான் இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா டயத்தோட மதிப்பு 18 ஹவர்ஸ். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 77 km/h சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சம் ஆஃப் 5 நம்பர்ஸ். 5 எண்களோட கூடுதல் வந்து 655. முதல் 2 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 78. மூன்றாவது எண் வந்து 102 அப்படின்னா கடைசி 2 எண்களோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல் 2 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 78. அப்போ அந்த எண்களுடைய கூடுதல் எவ்வளோ இருக்கும், 156 இருக்குமா. ப்ளஸ் மூன்றாவது என்ன 102. மற்ற இரு எண்களை வந்து எப்படி எடுத்துக்கலாம், 2 எண்களோட கூடுதல் வந்து 2x = 655. 5 எண்களோட கூடுதல். அப்போ 2xோட மதிப்பு என்ன வரும், 655 மைனஸ் 158 = 258. 400 போமா, 400லேருந்து 3 போச்சுன்னா 397. 2xோட மதிப்பு 397 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 198.5. அடுத்து ரிஷி வந்து ஒரு வேலையை வந்து 8 மணி நேரம் முடிக்கிறான். ஷான் வந்து அதே வேலையை வந்து 12 மணி நேரத்தில் முடிக்கிறான். வீரோட உதவியால் அவங்க 3 பேர் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்படின்னா வீர் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ரிஷியோட டைமிங் அளவு 8 ஹவர்ஸ், ஷானோட டைமிங் அளவு 12 ஹவர்ஸ். இவங்க 3 பேரோட டைமிங் ரிஷி ப்ளஸ் ஷான் ப்ளஸ் வீர் எவ்வளோ நேரம், 3 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா 3ஓட எஃபிஷியன்சி என்ன வரும், 12 24. எஸ். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாளில் செய்யக்கூடிய 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு ரிஷிக்கு வந்து 3, ஷானோடைய மதிப்பு 2, இவங்க 3 பேரோட மதிப்பும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் வந்து 8. இப்போது ரிஷியும் ஷானும் மட்டும் 2 பேரும் சேர்ந்தே வந்து 5 வேலை பார்ப்பாங்க. சரிங்களா,
1 மணி நேரத்தில். அப்படின்னா வீர் மட்டும் எவ்வளோ வேலை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, வீர் மட்டும் மொத்தம் 3 பேருடைய எஃபிஷியன்சி மைனஸ் அவங்க 2 பேருடைய எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 3 எஃபிஷியன்சியாக இருக்கும். யாருடைய மதிப்பு? வீரோட மதிப்பு. 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை. இப்போ என்ன கேட்குறாங்க, கணக்கில் வந்து அவன் மட்டும் எத்தனை வேலை எவ்வளோ நேரத்தில் வேலை முடிப்பான்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு யார்? வீர். டோட்டல் ஒர்க் அப்பான் வீரோடைய எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 8 ஹவர்ஸ்ன்றதான் ஆன்சர். ஒரு ஐசோசெல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு ஐசோசெல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹேஸ் 2 ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் லென்த் 12 சென்டிமீட்டர் ஈச். ஃபைன் இட்ஸ் ஏரியா. ஒரு இருபக்க சமமான செங்கோண முக்கோணம் இருக்கான் சரிங்களா, அதோடைய 2 பக்கங்களோட மதிப்பு 12 சென்டிமீட்டர். அப்படின்னா ஏரியா வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. இது 12 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர். இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? கரணத்தோட மதிப்பு என்ன இருக்கும்? 12 ரூட்டாக இருக்குமா? ஏ ரூட் 2 சரிங்களா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏ ரூட் 2ன்னு சொல்லி வருமா? இங்கே கரணத்தோட மதிப்பு 12 ரூட்டுன்னு சொல்லி வரும். அப்போது அதோட ஏரியாவோட மதிப்பு என்ன வரும்? இங்கே அடிப்பக்கத்தோட மதிப்பு தெரியும், புத்துயரத்தோட மதிப்பு தெரியும். ஈக்குவல் டு அரை பிஹெச்சா ஈக்குவல் டு அரை இன்ட்டு 12 இன்ட்டு 12 6 12 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பொருள் வந்து 33,150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா அதோடைய மார்க் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா? இப்போ 20% பின்னாடி வந்தா 1/5 மைனஸ் 1/5 டிஸ்கவுண்ட்றனால 25% மதிப்பு என்ன? 1/4. ஸோ மைனஸ் 1/4 டிஸ்கவுண்ட்றனால இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 7 35 20. ஸோ மைனஸ் 7/20. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 5ன்னு சொல்லி இருந்த மதிப்பு மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு, இங்கே செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு. செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 5லேருந்து 1 கழிஞ்சு 4 சொல்லி வந்திருக்கும். ரெண்டாவது வந்து 4ன்னு சொல்லி இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் 25%ல் 1 கழிஞ்சு 3 சொல்லி வந்திருக்கும். மூணாவது வந்து 20 சொல்லி இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 7 கழிஞ்சு 13 சொல்லி வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 5 நாங்கள் 20 20 400 சொல்லி வரும். இதோட மதிப்பு 4 12 12 13 156 சொல்லி வரும். இந்த 156 மதிப்பு அளவு 33150 சரிங்களா. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? ஒரு ரேஷியோட மதிப்பு 42.5 சொல்லி வரும். ஒரு ரேஷியோட மதிப்பு 42.5 அப்படின்னா 42.5 இல்லையே, 42.5 33150 212.5 சொல்லி வருங்க. சாரி 212.5 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? 400 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. 400 மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் 400 ரேஷியோட மதிப்பு 400 இன்ட்டு 212.5 ஈக்குவல் டு 85,000ன்றதான் ஆன்சர். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்கா. ஸோ அது எப்படி எழுதலாம்? 1000 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1/100. ஸோ 2 0க்கு 2 0 அடியாயிருமா? அடுத்து இது சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? இப்போது 0.8ன்னு சொல்லி ஆன்சர். எக்ஸ் வந்து இந்த பக்கம் போகுமா? பெருக்கல்ல இங்கே கீழே வகுத்தல்ல இருக்கிற எக்ஸு அந்த பக்கம் முதல்ல பெருக்கலாம் வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 8/10. 8/10ஓட மதிப்பு 0.8ன்றதான் ஆன்சர். ஒரு ரேஸில் வந்து ஒரு அத்லெட் வந்து 402 மீட்டர் வந்து 134 செகண்டில் வந்து கிடக்கிறாரு ஃபர்ஸ்ட் லேப்பில், முதல் சுற்றுல. ரெண்டாவது சுற்றுல அதே சேம் டிஸ்டன்ஸ் வந்து 67 செகண்டில் கிடக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு லேப்பில் வந்து அவருடைய ஸ்பீடு அளவு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம், டிஸ்டன்ஸ் அளவு 402 வகுத்தல் 134 செகண்ட் ஈக்குவல் டு அவருடைய ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி கிடைக்கும். ரெண்டாவது லேப்பில் வந்து அதே சேம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கிறாரு? 67 செகண்டில் கிடக்கிறாரு.
சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் ஈக்குவல் டு ஸ்பீடா? அப்போது ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும்? 6 மீட்டர்/செகண்ட். இப்போது நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும்? ஆவரேஜ் ஸ்பீடோட மதிப்பு ஈக்குவல் டு 2xy அப்பான் x + y-ஆ? இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 3 × 6 அப்பான் 9. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4 மீட்டர்/செகண்ட் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். 3018 அடி கொடுத்தீங்கன்னா 2ன்னு சொல்லி வரும். ஸோ மதிப்பு 4 மீட்டர்/செகண்ட் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஏஜ் ஆஃப் மிஸ்ரா அண்ட் கமல் ஆர் இன் த ரேஷியோ 2:3 respectively. After 60 years, the ratio of ages will be 7:9. What is the difference between their present age? மிஸ்ரா அப்புறம் கமல் இவங்க ரெண்டு பேருடைய ஏஜோட மதிப்பு என்ன இருக்குது? 2:3ன்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்களோட வயசோட மதிப்பு என்ன இருக்கும்? 2x 3xன்னு சொல்லியிருக்கும். ஸோ இங்கே மிஸ்ரா, இங்கே கமல். 2x அப்பான் 3xன்னு சொல்லியிருக்கு. இப்போ 6 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ மதிப்பு என்ன வருது? 7:9 சொல்லி மாறுதா? ஸோ +6 இயர்ஸ் ரெண்டு பேருக்குமே +6 போடுங்க. ஈக்குவல் டு 7/9. அவ்வளோதான். இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 18x + 6×9 = 54 ஈக்குவல் டு 3x. 3×21x ஈக்குவல் டு 7×6 = 42. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 18x இந்த பக்கம் முதல்ல 3x ஈக்குவல் டு 12ன்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 4. நமக்கு என்ன கேட்குறாங்க? அவங்களோட பர்சன்டேஜ் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ்? தேர் பர்சன்டேஜ். அவங்களோட பர்சன்டேஜோட மதிப்பு என்ன? 2:3. அவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன? 1x தான். அப்போ 1xோட மதிப்பு 4ன்றதான் ஆன்சர். 8 எண்களோட கூடுதல் வந்து 696. அதனுடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 696 வகுத்தல் 8 ஈக்குவல் டு 8 8 64 5 7 8 56 87ன்றதான் ஆன்சர். ஒரு ஆள் வந்து ஒரு பயணத்தை வந்து 24 மணி நேரத்தை முடிக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் மூணுல ஒரு பங்கு தூரத்தை வந்து 42 km/h மணிக்கு 42 km வேகத்தில் கிடக்கிறாரு. மீதி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மணிக்கு 12 km வேகத்தில் கிடக்கிறாரு. அவர் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ தூரம் வந்து அவர் ட்ராவல் பண்ணி பண்ணுறதா கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து இங்கே 1/3 சரிங்களா? இங்கே ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அளவு 2/3. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து x தூரத்தை வந்து எவ்வளோ டோட்டல் தூரத்தை வந்து கடக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் 1/3 தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1/3 தூரத்தை கடக்கிறதுக்காக நேரம் என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ் எக்ஸ் தூரம். ஏன்னா இன்ட்டு 3xோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸ்ன்னு சொல்லி வரும். டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் எவ்வளவு? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் 42 km/h ப்ளஸ் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2x அப்பான் அதை கடக்கிறதுக்கு ஆகக்கூடிய ஸ்பீடோட மதிப்பு 12 ஈக்குவல் டு டோட்டல் டைம் அளவு 24 hours. அதாவது ஃபஸ்ட்டு 3ல் ஒரு பங்கு தூரத்தை கடக்கிறதுக்கு ஆகிற நேரம், ரெண்டாவது மீதி இருக்கக்கூடிய 3ல் 2 பங்கு தூரத்தை கடக்கிறதுக்கான ஆகக்கூடிய நேரம் ஈக்குவல் டு டோட்டல் நேரம் சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 42. இதை அடி கொடுத்தீங்கன்னா 6 சொல்லி வருமா? அடி கொடுத்தீங்கன்னா 6. ஸோ மீச்சம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு 42 சொல்லி வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 42 7x ஈக்குவல் டு 24. அப்போது எக்ஸோட மதிப்பு இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 8xன்னு சொல்லி வருமா? 24 × 42 அப்பான் 8. நல்லா கவனிங்க. எக்ஸோட மதிப்பு இதோட மதிப்பு 8xன்னு சொல்லி வரும். இங்கே வகுத்துல இருக்க 42 அந்த பக்கம் முதல்ல பெருக்கல போகும். அப்புறம் இந்த 8xல எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா 3. ஸோ எக்ஸோட மதிப்பு 3×12 3×2 3×12 126. நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸோட மதிப்பு தான் தேவை. டோட்டல் டிஸ்டன்ஸோட மதிப்பு தான் தேவை. டோட்டல் டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன? 3x. அப்போ 3x ஈக்குவல் டு 36 18 378 கிலோமீட்டர்ன்றதான் ஆன்சர். இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்கப்பா? இது நல்லா கவனிங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a³ + b³ அப்பான் a² - ab + b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது ஏன்ற இடத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0. இதோட மதிப்பு என்ன வரும்? a + bன்னு சொல்லி வரும். அப்போ இந்த என்டையர் டேர்மோட மதிப்பும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா
என்டையர் டேர்மோட மதிப்பு 0.5 ப்ளஸ் 0.7 0.5 ப்ளஸ் 0.7 சரிங்களா. ஏக்கு பதிலாக 0.5 போட்டிங்கன்னா ஏ கியூபோட மதிப்பு 0.125 வரும். அதே மாதிரி பிக்கு பதிலாக 0.7 சரிங்களா. இதோட மதிப்பு என்ன வரும் 0.1.2 சரிங்களா. 1.2 மைனஸ் 0.25 ப்ளஸ் சாரிங்க இங்கே 9ங்க 0.9 1.4 மைனஸ் 0.25 ப்ளஸ் இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு 3 வகுத்தல் 5 சொல்லி ஒரு 4 எடுத்தீங்கன்னா ஸோ 0.6. அடுத்து இதோட மதிப்பு என்ன வரும் மைனஸ் 3 வகுத்தல் 4 அப்போ 0.75. அவ்வளோதாங்க. மைனஸில் இருக்க பூரா ஒரு பக்கம் கூட்டுங்க, ப்ளஸில் இருக்க பூரா ஒரு பக்கம் கூட்டுங்க. அப்படின்னா 2 நல்லா கொஞ்சம் ப்ளஸில் இருக்க பூரா கூட்டுங்க, அடுத்ததாக மைனஸில் இருக்க பூரா தனியாக கூட்டுங்க. ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1 இங்கே என்ன வரும் +2 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 1ன்றதான் ஆன்சர். இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. இதோட மதிப்பு என்ன வரும் போர்டு மாஸ் ஏற்படி ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா 4 2 4 2 8 8லேருந்து 17லேருந்து 8 போச்சுன்னா 9. ஸோ 9 18ன்றதான் ஆன்சர். ஒருத்தர் வந்து 1200 வந்து ஒரு ரேடியோ வந்து வாங்குறாரு சரிங்களா. இப்போ அந்த ரேடியோ வந்து 10% லாஸுக்கு நட்டத்துக்கு வந்து விற்கிறார். அப்புறம் அதே ரேடியோ வந்து buys the same model from the supplier and sells it again at 15% ப்ராஃபிட். அதே மாதிரி இன்னொரு மாடல் சரிங்களா, அதை வந்து சப்ளைட் வந்து வாங்குறாரு, 15% லாபத்துக்கு வந்து வச்சு விற்கிறார். அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் அவருடைய அடக்க விலை எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1200 அடக்கு விலை சரிங்களா. அதில் வந்து 10% நட்டம் போச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் 120 ரூபா நட்டம் போச்சுன்னா 1080 ரூபா வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதே செகண்ட் டிரான்சாக்ஷனில் 15% லாபம். ஸோ அதே 1200 அந்த பொருள் வாங்கியிருப்பார், சேம் மாடல் தானே. 15% லாபம்னா 120 120ல் பாதி 60 180 ரூபா அதிகம். அப்போ 1380 ரூபா வந்து அவருக்கு வந்து லாபம். ஸோ ஓவரால் டிரான்சாக்ஷன் மதிப்பு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2400 காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 14 24. ஸோ எவ்வளோ கூடியிருக்கும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா கூட வகுத்தல் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 2.5% ப்ராஃபிட்டுங்க. அவ்வளோதான். ஒரு வில்லேஜோட பாப்புலேஷன் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. 1000 ஃபேமிலி per 1000 25 at the rate of 25 per 1000 1000க்கு 25 வந்து அதோடைய வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போயிடுது. ப்ரெசென்ட்டில் வந்து அதனுடைய மதிப்பு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 8450 அப்படின்னா வாட் வாஸ் த பாப்புலேஷன் 2 இயர்ஸ் ஆகும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதோட பாப்புலேஷன் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இப்போது 1000க்கு வந்து 25 கூடி இருக்கா, அப்போது 1000க்கும் 25க்கும் வந்து பின்னத்தை போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் 1 40. ஸோ 40லேருந்து 1 கூடி இருக்கு சரிங்களா. அப்போது இனிஷியலாக 40ன்னு சொல்லி இருந்த மக்கள் தொகை 41 சொல்லி மாறு ஃபஸ்ட் இயரில் சரிங்களா. ஃபஸ்ட் இயர் இனிஷியலாக இருந்த மக்கள் தொகை, அப்புறம் இது நியூவாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை. செகண்ட் இயரில் அதே சேம் தானே 40 இருந்த மக்கள் தொகை 41 சும்மா மாறி. ஸோ இதில் பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் 1600 ஈக்குவல் டு இதோட மதிப்பு 1681. 1681 மதிப்பு 8450 அப்படின்னா ஒரு பங்கோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 50ன்னு சொல்லிடுவோம். அப்போ சேம் இதே இதை வந்து 50ஆல் 1600 இனிஷியலாக இருந்த மக்கள் தொகை தான் கேட்குறாங்க, 2 இயர்ஸ் ஆக தானே கேட்குறாங்க. 1600 50ஆல் பெருக்கிங்கன்னா 80,000ன்றதான் அந்த மக்கள் தொகையோட ஆரம்பத்தில் இருந்த மக்கள் தொகை சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, 1000க்கு 25 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்களா, ஒவ்வொரு 1000 பேருக்கு வந்து 25 பேர் இன்க்ரீஸ் ஆகாங்க. அப்போ அதோட ரேஷியோட மதிப்பு என்ன 1/40. அப்போ 40ன்னு சொல்லி இனிஷியலாக இருந்த ரேஷியோ 1 கூடி 41 சொல்லி மாறும். செகண்ட் இயரில் அதே சேம் தான். இதை சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 80,000ன்றது ஆன்சர். ஒரு ஸ்டோர் வந்து ஸ்டோர் ஹேஸ் அ ப்ராடக்ட் வித் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 400. ஸ்டோரில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 400 ரூபா வந்து அடக்க விலை சரிங்களா. இப்போ கஸ்டமர் வந்து
லாயல்ட்டி யூஸ் பண்ணுறாரு, லாயல்ட்டி கார்டை யூஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்படின்னா கஸ்டமருடைய ஃபைனல் கஸ்டமர் வந்து எவ்வளோ வந்து ஃபைனலாக பே பண்ணுவான்றது கொஸ்டின். அப்போது லாயல்ட்டி கார்டு யூஸ் பண்ணால் 5% டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 95% இருக்குமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 400 இன்ட்டு 95/100 ஈக்குவல் டு என்ன வரும்? 4×360 380 ரூபா தான் வந்து கஸ்டமர் பே பண்ண பொருளுடைய மதிப்பு, செல்லிங் ப்ரைஸ். 3 பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து 4:3:1 விகிதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கேபிட்டலோட மதிப்பு, அவங்க மூலதனத்தோட மதிப்பு 9 மாதம் 2 மாதம் 11 மாதங்களுக்கு வீதமே இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன பண்ணுறதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா? அப்போது 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பு 4:3:1 சொல்லியிருக்கு. அவங்களோட டயத்தோட மதிப்பு என்ன இருக்குது? 9 மந்த் 2 மந்த் அப்புறம் 11 மந்த்னு இருக்கு. அப்போது ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன இருக்கும்? ரெண்டுத்தையும் பெருக்கணுமா? பெருக்கிங்கன்னா 36:6:11 தான் அவங்களோட ப்ராஃபிட்டோட மதிப்பு. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம். கொடுக்கப்பட்ட எண்கள்லாம் எது வந்து 11 வகுப்போட சொல்லி கேட்கலாம். 11 வகுப்போடனா என்ன கான்செப்ட்? சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ். சரிங்களா? ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல். சரிங்களா? சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ். அடுத்ததா சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ். இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எய்தர் 0 அல்லது 11 வகுப்படக்கூடிய என்ன இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 7 + 5 + 9 இது மதிப்பு என்ன வரும்? 7 + 5 + 9 இது பூரா ஒற்றை இலக்கத்தில் இருக்கிறது. அடுத்ததான் இரட்டை இலக்கத்தில் 1 + 8 + 1 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 10. இங்கே வந்து 10 10 21. ஸோ 21 - 10 = 11. 11ன்றது வகுப்படக்கூடிய என்ன? 11 வகுப்படக்கூடிய என்ன? ஸோ ஆன்சர் வந்து 75189 தான் ஆன்சர். 5 எண்களுடைய கூடுதலோட மதிப்பு கொடுத்தாங்க. அதில் 2 எண்கள், முதல் 2 எண்களுடைய சராசரி மதிப்பு கொடுத்தாங்க. அதோடைய கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 152 சொல்லியிருக்கோம். மூன்றாவது எண் என்ன? 103. கடைசி 2 எண்களுடைய சராசரி கேட்குறாங்க. கடைசி 2 எண்களோட கூடுதல் 2x வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 5 எண்களுடைய கூடுதல் 655. அப்போ 2xோட மதிப்பு என்ன இருக்கும்? 655 - 255 ஈக்குவல் டு 400. இப்போ எக்ஸோட மதிப்பு /2 ஈக்குவல் டு 200 தான் அந்த 2 எண்களுடைய ஆவரேஜ். சூப்பர் கணக்குங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு கியூபாய்டு இருக்குது. சரிங்களா? ஒரு கன செவ்வகம் இருக்குங்க. ஒரு கன செவ்வகத்தினுடைய 3 சர்ஃபேசஸ் ஏரியா. சரிங்களா? 3 பக்கங்களுடைய அளவீடு சர்ஃபேசஸ் ஏரியா வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? பரப்பளவோட கொடுத்துட்டாங்க. 10 மீட்டர் ஸ்கொயரு, 18 மீட்டர் ஸ்கொயரு, 20 மீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து முன்பக்கம் இருக்கு இல்லையா? முன்பக்கத்தோட மதிப்பு A1 ஸ்கொயர், A1 வச்சுக்கோம். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதியோட மதிப்பு A2 சொல்லி வச்சுக்கிறோம் பரப்பளவு. இப்போ மேலே இருக்க பகுதி இருக்கு இல்லையா? மேலே இருக்க பகுதியோட மதிப்பு A3 சொல்லி வச்சுக்கோம். அதான் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? அப்போ இது என்னவா இருக்கும்? L × B. இது வந்து B × H. இது வந்து இது L × H இல்லையா? இது வந்து என்னவா இருக்கும்? L × Bன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு வந்து எதுக்கு இதோட மதிப்புலாம் கொடுத்துட்டாங்க. அதோடைய இந்த கியூபாய்டு, இந்த ஒட்டுமொத்த இந்த கன செவ்வகத்தினுடைய பரப்பளவோட ஃபார்முலா கேட்குறாங்க. பரப்பளவோட மதிப்பு கேட்குறாங்க. கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா என்ன? L × B × H. நம்மகிட்ட என்ன இருக்கு? L × B, B × H, L × B, B × H, அடுத்து L × H ஓட மதிப்பு இருக்குது. அப்போது A1 × A2 × A3 3 பரப்புகளோட பெருக்கல் என்ன இருக்கும்? L × B × B × H × L × B. அப்போ அதோட மதிப்பு என்ன இருக்கும்? L² × B² × H² இருக்குமா? அப்போது LBH ஓட மதிப்பு என்ன இருக்கும்? LBH ஓட மதிப்பு √A1 × A2 × A3 சொல்லியிருக்குமா?
அவ்வளோதாங்க, முடிஞ்சு கணக்கு முடிஞ்சு. சுருக்கிங்கன்னா என்ன வரும்? அண்டர் ரூட் ஆஃப் 10 × 18 × 20 ஈக்குவல் டு என்ன வரும்? 18 2 36 36 × 00 3200 3200 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 60 மீட்டர் கியூப் பண்ணுறது தான் ஆன்சர். அதோடைய பரப்பளவோட மதிப்பு. ஒரு மனிதன் வந்து ஒரு வாட்ச் வந்து 5% நட்டத்துக்கு விற்கிறான், சரிங்களா? அவன் வந்து 56 ரூபா 40 ரூபா 40 ரூபா 56 ரூபா 40 ரூபா சாரி 56 ரூபா 40 பைசா அதிகமாக வச்சு விற்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து 10% வந்து லாபம் கிடச்சிருக்கும், சரிங்களா? அப்படின்னா அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? லாஸ் பர்சன்டேஜ் இருக்கா? ஸோ -5%, சரிங்களா? -5% வந்து நட்டம், சரிங்களா? அப்போது இப்போ 56 ரூபா 40 பைசா அதிகமாக வச்சு விற்றுருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து லாபம் எவ்வளவு? 10% லாபம், சரிங்களா? அப்போது +10%. இது வந்து என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இது வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும்? 100% ஆகும். 100% வந்து 5% நட்டம் அப்படின்னா 95%. ரெண்டாவது கண்டிஷனில் 10% லாபம் அப்படின்னா 110%. அப்போ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 15%. 15% மதிப்பு எவ்வளவு? 56 ரூபா 40 பைசா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு தானே கேட்குறேன். காஸ்ட் ப்ரைஸ் 100% ஈக்குவல் டு என்ன வரும்? 56.40 × 15 × 100. இதை சுருக்குனீங்கன்னா 376 ரூபான்னு சொல்லி ஆன்சர். அடுத்து 2 பைப் இருக்குது, ஏ பை. ஒரு டேங்க் வந்து தனித்தனி வந்து 60 மணி நேரம் 90 மணி நேரத்தில் நிரப்புது, சரிங்களா? இப்போ 2 பைப் வந்து ஒரே நேரத்தில் வந்து திறந்துடுறாங்க அப்படின்னா ஹவு many hours will 75% ஆஃப் த டேங்க் வில் பி ஃபில்ட்? அந்த டேங்கோட கெப்பாசிட்டியில் 75% வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ பைப் எவ்வளோ நேரத்தில் நிரப்புது? 60 மணி நேரத்தில் நிரப்புது. பி பைப் எவ்வளோ நேரத்தில் நிரப்புது? 90 மணி நேரத்தில் நிரப்புது. ஸோ அப்போ டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? 150 லிட்டராக இருக்குமா? ஸோ ஒரு மணி நேரத்தில் பைப் ஏ வந்து எவ்வளோ பங்கு நிரப்பும்? 3 பங்கு நிரப்பும். ஒரு மணி நேரத்தில் பைப் பி வந்து எவ்வளோ பங்கு நிரப்பும்? 2 பங்கு நிரப்பும். அப்போது ஏ + பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. ஒரு மணி நேரத்தில் 2 பேர் சேர்ந்து 5 பங்கு நிரப்பாங்க. நமக்கு என்ன தேவை? 75% ஆஃப் டேங்கு தான் தேவை. ஸோ 75% வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180 × 3/4, சரிங்களா? அப்போது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஏ + பி ஈக்குவல் டு அவங்களுடைய டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 180 × 3/4 × அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. ஸோ 5 நாங்கள் 20 9 அடி கொடுத்தீங்கன்னா 9 93 27 ஹவர்ஸில் வந்து அந்த 2 பைப்பு சேர்ந்து அந்த டேங்க் நிரப்பிருக்கும். அடுத்து எவ்வளோ விற்பனை சொல்லியிருக்காங்கப்பா? 8 - 5 3 வரும். 3 × 2 6 வரும். ஸோ 17லேருந்து 6 போச்சுன்னா 11. ஸோ 2 × 11ஓட மதிப்பு 22 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் divided by 36 45 leaves remainder 8 and 17 respectively. ஒரு எண் இருக்குது, அந்த எண் வந்து 36 மற்றும் 45ஆல் வகுப்படும் பொழுது, சரிங்களா, தனித்தனியாக வகுப்படும் பொழுது அந்த எண் வந்து 36 மற்றும் 45ஆல் தனித்தனியாக வகுப்படும் பொழுது ரிமைண்டர் வந்து எவ்வளோ கொடுக்குது? 8 அப்புறம் 7ன்னு சொல்லி கிடைக்குது. அப்படின்னா அந்த எண்ணை வந்து என்ன சொல்லி கேட்குறேன்? கான்செப்ட் என்னன்னா, இந்த 2 எண்களுடைய வகுக்கக்கூடிய எண்களுடைய இந்த வகுக்கும் எண்களை வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 36 - 45, சரிங்களா, மைனஸ் என்ன வருமா? 36லேருந்து 8 கழிக்கணுமா? 36லேருந்து 8 கழிச்சோம்னா அந்த எண் வந்து முழுமையாக வகுப்படுமா? 36ல் வகுக்கிறோம், வகுத்ததுக்கப்புறம் 8 வந்து ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ 8 கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண் முழுமையாக வகுப்படுமா? அப்போது 45லேருந்து 15 47 வகுக்கும்போது 17 வந்து மீதி கிடைக்குது. அப்போ 17 கழிச்சிட்டோம் அப்படின்னா 28 வருமா மீதி? ஸோ அப்போது இது இந்த 2 எண்களோட எல்சிஎம், இந்த வகுக்கும் எண்களுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 28 கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு ஆன்சர்.
ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 வரும். சரிங்களா? 180 மைனஸ் 28 ஈக்குவல் டு 152 தான் ஆன்சர். இரண்டு எங்களோட எல்சிஎம் வந்து 72. அந்த எங்களோட ரேஷியோ வந்து 3:4 அப்படின்னா அந்த எங்களுடைய சம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 7 மடங்குல இருக்குது. ஸோ 7ஆல் வகுப்படக்கூடிய எண் ஒரே எண் மட்டும்தான் 42 முடிஞ்சு. ரெண்டு எங்களோட கூடுதல் தானே கேட்குறாங்க, டேரெக்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த எண்கள் வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 3x 4x சொல்லியிருக்கும். அப்போ 3x 4x எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 12 இன்ட்டு எக்ஸ், இதோட மதிப்பு எவ்வளவு 72. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 6. நமக்கு என்ன கேட்குறாங்க, ரெண்டுனுடைய கூடுதல் தான் கேட்குறாங்க. ரெண்டுனுடைய கூடுதல் என்ன இருக்கும் 3x + 4x 7x இல்லையா? 7x = 7 × 6 = 42ன்றதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.